இன்னைக்கு முட்டை குழம்பு செய்யலாம். அதுக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா எடுக்கணும். மசாலாவுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய், ஒரு முழு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் முழு தனியா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, ஒரு 3 மல்லி மெணசிக்காய். இப்போ இந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி ஆனால் கொஞ்சம் கொத்தமல்லி. முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸ் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சது. நெக்ஸ்ட் அது கூட ஒரு 4 தக்காளி போட்டு அதுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. முட்டை குழம்பு செய்யறதுக்கு மசாலா என்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி முட்டையை ஒரு 10 முட்டையை குக்கரில் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கேன். சைட் பை சைட் கபாப் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். நான் இன்னைக்கு கபாப் சேர்த்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு பாக்கெட் அளவு மாதிரி, ஒரு 1/2 கிலோக்கு ஒரு பாக்கெட் அளவு மாதிரி 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். 2 பாக்கெட் பாதி சிக்கன் கபாப் பவுடர். கபாப் பவுடர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வினிகர் 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன். கலருக்காக எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாதனால ஸோ இவன் ஆட் காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை அளவு. நம்ம 1 கிலோ சிக்கன் எடுக்கிறதுனால 2 முட்டை உடச்சு ஊற்றிக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு சிக்கன் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிடலாம். சிக்கனை நல்லா இது மசாலா கூட செட் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். முட்டையை வேக வச்சு தோல் வச்சு எடுத்தாச்சு. முட்டையை கத்தியால் எப்படி 2 வாட்டி 2 பக்கம் இல்லை 3 பக்கம் கட் பண்ணி எடுத்தா குழம்புல போட்டும்போது முட்டைக்கு மசாலா நல்லா பிடிக்கும். குழம்பு சைடுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் சோம்பு போட்டு சாப் பண்ண ஆனியன்ஸு சேர்த்தாச்சு. ஆனியனை வேகிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வச்சு வெயிட் பண்ணலாம். இந்த கோல்டன் ப்ரௌனுக்கு தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னாக்க நம்ம ஆல்ரெடி மசாலா ஆட்டும் போது நிறைய பூண்டு சேர்த்தாச்சு. இது அதிகமாக சேர்த்தாக்கா குழம்பு கஷ்டம். அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு பச்சை வாசனை போகிற மட்டும் கொதிக்க விடலாம். குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ சைட் பை சைட் கபாபை பொரிச்சு எடுத்துக்கலாம்.